أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை தொடர்ந்து வந்த அந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் அத்தியாயம் 88 பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அத்தியாயம் 87, அதாவது சூரத்துல் ஆலா, உயர்வு மிக்கவன், உயர்ந்த அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூறாவை பார்ப்போம். த மோஸ்ட் ஹை அப்படின்னு அதனுடைய அர்த்தம். 19 வசனங்களை கொண்டது, மக்காவில் இறக்கியுள்ளப்பட்டது. இன்னும் இந்த சூறாவுடைய முதல் வசனத்தில் இடம்பெறவுள்ள அந்த ஆலா அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்தே இந்த சூறாவுக்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு அறிஞர்களால் சொல்லப்படுது. இது மக்காவில் இறக்கியுள்ளப்பட்டது. இந்த சூறாவை பார்த்திங்கன்னா இதில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 2 பார்ட்ஸ், அதாவது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அறிவுரைகளையும் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தூதருடைய பணி என்ன அப்படின்ற விஷயங்களையும் இதில் அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு முன்னால் இருந்த தூதர்களுக்கும் நம்ம இதை கொடுத்தோம், ஏடுகளை கொடுத்தோம், இறை வேதத்தை கொடுத்தோம். அந்த மாதிரி இதிலெல்லாம் இதே மாதிரி தான் அந்த இறை வேதத்துலேயுமே இப்போ சொல்லப்படுற விஷயங்கள் தான் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் மூலியமாக நமக்கும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இன்னொரு பார்ட் பார்த்திங்கன்னா, நம்பிக்கையாளர்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் என்ன மாதிரி இருக்கும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். முதல் 5 வசனத்துலேயுமே பார்த்திங்கன்னா அல்லாஹ்வை அவனுடைய அந்த புகழையும் அவன் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்ற அந்த தன்மையுமே அவனை புகழ்ந்து சொல்கிற அந்த 5 வசனங்களுமே இடம்பெற்றுள்ளது. அடுத்த 6-9 பார்த்திங்கன்னா அல்லாஹ் எப்படி இந்த பூமியை படைச்சிருக்கான், எல்லா விஷயங்களையுமே எப்படியெல்லாம் அல்லாஹ் வெறும் நுட்பமாக படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குற ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. இறுதி தூதர்னு அல்லாஹ் அவருக்கு சொல்லிட்டான். ஸோ அவருடைய பொறுப்பை நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வசனங்கள் வஹி இறங்கும் பொழுதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி அவங்களுக்கு ஓதி காண்பிக்கும் போது எல்லாமே அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாராம். அவங்கள அவங்களே வருத்திக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த காலகட்டத்தில் தான் இந்த சூறா மூலியமாக அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள், நீங்கள் அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதையுமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்களை 6வது வசனத்தை சொல்லி காமிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பதட்டப்படாதீங்க, இன்னும் அவசரப்படாதீங்க, இதை நீங்கள் மனனம் பண்ணணும் அப்படின்ற அவசரம் காட்டாதீங்க, அல்லாஹ் நாடியதை தவிர வேறு என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் எதையுமே நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் அவருக்கு ஒரு அறிவுரையை கொடுக்குறான். இன்னும் இந்த குரானை எப்படியெல்லாம் பாதுகாத்துட்ருக்கான், அவன் மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார் எடுத்திருக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே எடுத்திருக்கான். இந்த குரானை யாராலையும் ஒரு ஜேரோ, ஒரு ஜபரோ, ஒரு சுக்கூனை கூட யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்றிட முடியாது. இதனுடைய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. இன்னும் மனிதர்களுக்கு லேசான விஷயங்களை கொடுத்துருக்கான். அதிகமாக அவனை எப்படி நினைவு கூறணும், எப்படியெல்லாம் மறுமை நாள் வரும், இன்னும் நன்மை செய்த மக்களுக்கு எப்படி ஒரு கூலி கிடைக்கும், தீய மக்களுக்கு எப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இங்கே சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி காமிக்கிறான், நீங்கள் மக்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எத்தி வைக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உங்களை வற்புறுத்தி உங்களுடைய உடலையோ இல்லை உங்களுடைய மனதையோ ரொம்ப கஷ்டம் கொடுத்துக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்குமே ஒரு அறிவுரையாக சொல்கிறான். யார் அல்லாஹுக்கு பயந்து அஞ்சி நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட கூலி கிடைக்கும், யார் அல்லாஹுடைய வார்த்தைகளையும் அவனையும் அவனுடைய இந்த இறை வேதத்தையும் நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட
மறுமை வாழ்க்கை அமையும், அவங்களுடைய கடினமான வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனையில் அவங்க வாழவும் முடியாது, அவங்க இறக்கவும் முடியாது. ஒரு அதாபான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் கண்டிப்பாக அவங்க செஞ்சு கொண்டு இருந்த அந்த தீய காரியங்களுக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு கூலி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் யார் தொழுகின்றார்களோ, அதாவது இவ்வுலக வாழ்க்கையுடைய அந்த ஆசாபாசங்களையும் அந்த பொருளை சேர்க்கக்கூடிய அந்த நினைப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலும் அதிகமாக பொருள் செல்வம் தேடாமல் அல்லாஹ் கொடுத்தவற்றை நன்றி சொல்லி இன்னும் அல்லாஹுக்கு அதிகமாக வணக்கம் செலுத்தி இந்த உலகத்தை யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற அந்த நன்மையை காட்டிலும், அந்த செல்வங்களை காட்டிலும், அந்த பொருள் அந்த வீடை காட்டிலும் நாளைக்கு மறுமையில் அதை விட சிறந்த சில விஷயங்களை அவங்களுக்கு சித்தரித்து வச்சுருக்கோம் அப்படின்றதையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அதுதான் எவர் லாஸ்டிங். வாபுகா அப்படின்னா நிலையானது. அதுதான் நிலையானது. உங்களுக்கு இந்த உலகத்துடைய அந்த வீணான அந்த செல்வமோ இல்லை அந்த வீடோ இந்த பொருளோ இந்த இடமோ எதுவுமே உங்களுக்கு பயன் தராது. அது சம்பாதிக்கணுன்ற அந்த நினைப்பில் நீங்கள் அல்லாஹுடைய நினைவில் இருந்து மறந்து போயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே முன் சென்ற அந்த சமுதாயத்திற்கும் சுஹூஃபுகள் மூலியமாகவும் ஏடுகள் மூலியமாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமே சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் நமக்குமே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயத்துக்கும் நம்ம இப்படி தான் அறிவுரை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், நமக்கும் சொல்லி காண்பிக்கிறான். ஸோ நம்ம இவ்வுலக வாழ்க்கையுடைய அந்த மோகத்தில் மயங்கி விடாமல் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொள்ளணும். அல்லாஹ் கொடுத்த வரைக்குமே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம அதிலேயே அமைச்சு கொள்ளுமே தவிர நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் தேடுறதில் அல்லாஹ்வை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நேரமும் மறந்து வாழ்ந்துடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரியணும். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாக்குள்ளே போவோம். முதல் வசனம் சப்பேஹ். சப்பேஹ் அப்படின்னா புகழ்வீராக, க்ளோரிஃபை. இஸ்மு அப்படின்னா திருப்பெயர், நேம். ரப்பிக உமது இறைவனின், யோர் லார்ட். ஆயலா மிக உயர்ந்தவன், த மோஸ்ட் ஹை. சப்பிஹிஸ்ம ரப்பிகல் ஆலா. நபியே மிக்க மேலானவனாகிய உம்முடைய இறைவனின் திருப்பெயரை துதி செய்வீராக. க்ளோரிஃபை த நேம் ஆஃப் யுவர் லார்ட் த மோஸ்ட் ஹை. இரண்டாவது வசனம் அல்லதி அவன், ஹூ ஹலக படைத்தான், கிரியேட்டட். ஃபசவ்வா இன்னும் செம்மைப்படுத்தினான், அண்ட் ப்ரொபோஷன்ட். அல்லதி ஹலக ஃபசவ்வா சேர்த்து சொல்லும்போது அவன் எத்தகையவன் என்றால் படைத்து பிறகு அவற்றை செவ்வைப்படுத்தினான். ஹூ கிரியேட்டட் அண்ட் ப்ரொபோஷன்ட். மூன்றாவது வசனம் வல்லதி இன்னும் அவன், அண்ட் ஹூ அத்தர நிர்ணயம் செய்தான், ஆர்டைன்ட். ஃபஹதா பிறகு வழிகாட்டினான், அண்ட் கைடட். வல்லதி கத்தர ஃபஹதா இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் அவன் நிர்ணயம் செய்து பிறகு அவற்றின் பால் வழிகாட்டினான், அண்ட் ஹூ ஆர்டைன்ட் அண்ட் கைடட். நான்காவது வசனம் வல்லதி இன்னும் அவன், அண்ட் ஹூ அஹ்ரஜ வெளிப்படுத்தினான், brought forth. மர்ஆ கால்நடைகளுக்கான மேய்ச்சலும் இல்லை தீவனம் ரெண்டுமே சொல்லலாம், த வெஜிடேஷன். வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் பிராணிகளுக்கு தீவனத்தை வெளியாக்கினான், அண்ட் ஹூ brought forth த வெஜிடேஷன். ஐந்தாவது வசனம் ஃபஜஅலஹு. ஜஅல அப்படின்னாலே ஆக்கினான் அர்த்தம். ஃபஜஅலஹுனா இன்னும் அதை ஆக்கினான், தென் மேட் இட். குசாஅன் அப்படின்னா உலர்ந்த சருகுகளாக, டிபெரிஸ். அஹ்வா கருப்பாக, ட்ரை அண்ட் பிளாக்கிஷ். ஃபஜஅலஹு குசாஅன் அஹ்வா பிறகு அதனை உலர்ந்த கருத்து சருகுகளாக ஆக்கினான், தென் மேட் இட் டிபெரிஸ், ட்ரை அண்ட் பிளாக்கிஷ்.
6வது வசனம் ச நுக்ரியுக்க. ச அப்படின்ற வார்த்தை முன்னாடி வந்துட்டாலே அது விரைவாக ஃபாஸ்ட்டாக அப்படின்னு குறிக்கிற ஒரு எழுத்தோட ஒரு அடையாளம். ச அப்படின்றது கொஞ்சம் விரைவாக சொல்கிறது அப்படின்றதோடைய அர்த்தம் வரும். ச நுக்ரி கரலேருந்து வந்தது தான் இந்த நுக்ரியுக்க. க அப்படின்னா உனக்கு, நுக்ரின்னா நாம் அப்படின்னு பன்மையில் சொல்கிறது. விரைவில் உமக்கு நாம் ஓதி காட்டுவோம். ச நுக்ரியுக்க அப்படின்னாலே விரைவில் உமக்கு நாம் ஓதி காட்டுவோம். வி வில் மேக் யூ ரிசைட். ஃபலா எனவே இல்லை. ஸோ நாட். தன்சா நீர் மறக்கிறீர் அப்படின்னா யூ வில் ஃபர்கெட். ச நுக்ரியுக்க ஃபலா தன்சா அப்படின்னா நபியே விரைவில் உமக்கு ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் மூலம் குரானை நாம் ஓதி காட்டுவோம், பிறகு அதனை நீர் மறக்க மாட்டீர். வி வில் மேக் யூ ரிசைட் அண்ட் யூ வில் நாட் ஃபர்கெட். 7வது வசனம் இல்லா தவிர, எக்ஸெப்ட், மா எது, வாட், ஷா விரும்புகின்றான், வில்ஸ், அல்லாஹ்னா அல்லாஹ், இன்னஹு நிச்சயமாக அவன், யார், அல்லாஹ், இண்டீட் ஹீ, யஅலமு அறிகிறான், நோஸ். ஜஹ்ர அப்படின்னா தெளிவானது, த மேனிஃபெஸ்ட். வமா இன்னும் எது, அண்ட் வாட், யஹ்ஃபா அப்படின்னா மறைவானது, இஸ் ஹிடன். சேர்த்து சொல்லும்போது இல்லா மாஷா அல்லாஹ் இன்னஹு யஅலமு ஜஹ்ர வமா யஹ்ஃபா. அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறிவான். Except what Allah's will, indeed He knows what is declared, manifest and what is hidden. 8வது வசனம் வனு எஸ்ஸிருக்க இன்னும் உமக்காக நாம் இலகுவாக்குவோம். And we will ease you லில் யுஸ்ரா இலகுவான பாதைக்கு, டு த ஈஸ். வனு எஸ்ஸிருக்க லில் யுஸ்ரா அப்படின்னா மேலும் இலகுவானதின்பால் உமக்கு நாம் எளிதாக்கி வைப்போம். And we will ease you towards the ease. ஃபதக்கிர் எனவே நீர் அறிவுரை கூறுவீராக. ஸோ ரிமைண்ட் இன் ஆனால், நஃபஅதி பயனளிக்கிறது, பெனிஃபிட்ஸ், திக்ரா அறிவுரை, த ரிமைண்டர். ஃபதக்கிர் இன் நஃபஅதி திக்ரா எனவே உபதேசம் பயனளிக்குமானால் நீர் உபதேசம் செய்வீராக. ஸோ ரிமைண்ட் இஃப் த ரிமைண்டர் ஷுட் பெனிஃபிட்ஸ். 10வது வசனம் சயதக்கரு உபதேசத்தை ஏற்பார். ஹீ வில் பே ஹீட் மன் எவர், ஹூ யஹ்ஷா அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ பயப்படுகின்றாரோ, ஃபியஸ் அல்லாஹ் அதாவது அந்த அல்லாஹ்ன்றது இந்த இடத்துல பிராக்கெட். சயதக்கரு மை யஹ்ஷா அல்லாஹ்வை அஞ்சுபவர் விரைவில் உபதேசம் பெறுவார். ஹீ ஹூ ஃபியர்ஸ் அல்லாஹ் வில் பி ரிமைண்டர். 11வது வசனம் வயத்த ஜன்னபுஹா அப்படின்னா இன்னும் அதை தவிர்த்து விடுவான். அண்ட் வில் அவாய்ட் இட். அஷ்கா துரதிர்ஷ்டசாலி அதாவது நற்பேர் இல்லாதவன், த ரிச்ட் ஒன். வயத்த ஜன்னபுஹல் அஷ்கா நற்பேறு அதாவது துரதிர்ஷ்டசாலியான அவன் அதை விட்டு விலகி கொள்வான். அண்ட் பட் த ரிச்ட் ஒன் வில் அவாய்ட் இட். 12வது வசனம் அல்லதி அவன், த ஒன் ஹூ, யஸ்லா எரிவான், வில் பேர்ன் நார் நரக நெருப்பில், இந்த ஃபயர், குபுரா அப்படின்னா மிக பெரும், த கிரேட். அல்லதி யஸ்லன் நாரல் குபுரா அவன் எத்தகையவன் என்றால் மிக பெரும் நெருப்பில் அவன் புகுவான். த ஒன் ஹூ வில் பேர்ன் இன் த கிரேட்டஸ்ட் ஃபயர். 13வது வசனம் சும்ம பின்னர், தென், லா இல்லை, நாட், யமூத்து மரணிக்கின்றான், ஹீ வில் டை, ஃபீஹா அதில், தேர் இன், வலா இன்னும் இல்லை, அண்ட் நாட், யஹ்யா நிம்மதியாக வாழ்கிறான், வில் லிவ். சும்ம லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா பின்னர் அதில் அவன் மரிக்கவும் மாட்டான் உயிர் வாழவும் மாட்டான். நெய்தர் டையிங் therein nor living.
14வது வசனம், அது திட்டமாக, சர்டைன்லி, அஃப்லஹ வெற்றி அடைந்து விட்டார், ஹேஸ் சக்சீடட் மன் எவர், ஹூ தஸக்கா தன்னை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தினார், பியூரிஃபைஸ் ஹிம்செல்ஃப். கது அஃப்லஹ மன் தஸக்கா பாவத்தை விட்டும் தம்மை பரிசுத்தப்படுத்தியவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். He has certainly succeeded who purifies himself. 15வது வசனம், வதக்கர இன்னும் நினைவு கூர்ந்தான், அண்ட் ரிமெம்பர்ஸ் இஸ்முனா திருப்பெயர், த நேம், ரொப்பிஹி அவருடைய இறைவனின், ஆஃப் ஹிஸ் லார்ட், ஃபஸ்வல்லா இன்னும் தொழுதார், அண்ட் பிரேஸ். வதக்கர் வஸ்ம ரொப்பிஹி ஃபஸ்வல்லா தம் இறைவனின் திருப்பெயரை அவன் தியானம் செய்து பிறகு தொழுதார். And remembers the name of his Lord and prays. 16வது வசனம், பல் எனினும், நே துஹ்சிரூன நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்கின்றீர்கள், யூ ப்ரிஃபர், ஹயாத் வாழ்வு, த லைஃப், துன்யா ஆஃப் த வேர்ல்ட். பல் துஹ்சிரூனல் ஹயாத்த துன்யா எனினும் உலக வாழ்வே நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்கின்றீர்கள், நே யூ ப்ரிஃபர் த வேர்ல்ட்லி லைஃப். 17வது வசனம், வல் ஆஹிரத்து என்றாலும் மறுமை வாழ்வு, வைல் த ஹியர் ஆஃப்டர், ஹைருன் மிக மேலானது, இஸ் பெட்டர், வ அபுகா இன்னும் நிலையானது, அண்ட் எவர் லாஸ்டிங். வல் ஆஹிரத்து ஹைரும் வ அபுகா ஆனால் மறுமை வாழ்வு தான் சிறந்ததும் நிரந்தரமானதும் ஆகும். while the hereafter is better and everlasting. 18வது வசனம், இன்ன நிச்சயமாக, இண்டீட், ஹாதா இது அதாவது இருக்கிறது, ரெண்டுமே சொல்லலாம். லஃபி இல் ஷுவர்லி இஸ் இன், சுஹூஃப் அப்படின்னா ஆகமங்கள், த ஸ்கிரிப்சர்ஸ், ஊலா அப்படின்னா முந்தைய, த ஃபார்மர். இன்ன ஹாதா லஃபி சுஹஃபில் ஊலா நிச்சயமாக இது முந்திய ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இண்டீட் திஸ் இஸ் இன் த ஃபார்மர் ஸ்கிரிப்சர்ஸ். இறுதி வசனம், சுஹூஃபி ஆகமங்கள், த ஸ்கிரிப்சர்ஸ், இப்ராஹீம் இப்ராஹிமுடைய, ஆஃப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒ மூசா இன்னும் மூசா, அண்ட் மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம். சுஹூஃபி இப்ராஹீம வ மூசா இப்ராஹிம் மூசாவுடைய ஆகமங்களிலும் இருக்கிறது. த ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் இப்ராஹிம் அண்ட் மூசா. இன்ஷா அல்லாஹ் இதை எப்படி படித்தோமோ அதன்படி அமல் செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.